श्यावोत्तक विनापियन्तु पितृत्वमन्येषु अविचारितो सम्भेवदारस्तमन्यप्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवद्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणगोपुमीश्वरं श्रीमद्रङ्गशदाय संशिवराय श्रीमद्वीरघुद्भगादिरजित्पादारविन्दाश्रीं श्रीमद्वंशदेशीयतेः कारुण्यवीक्षात्मकं देवे रङ्गधुरीनसाधनसं नारायणं योगिनं वेदान्तदेशिकीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यमनं मुदाग्र्यं नारायणाद्यदुर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः स्मृते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुकासेवक श्रीवन्प्रभो श्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः स्मृते श्रीवन्प्रभो श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றியையும் நன்னுதலில் நம்பி நிறையூரல் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டும் இளங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் வந்து. அதுல மன்னிய என்கிற முதல் சப்தம். மன்னிய என்பது பெயரச்சம் இல்ல, வியங்கோல் வினைமுற்று அப்படின்றத பார்த்தோம். அது மங்களமாக சொஸ்தி முதலிய சொற்களை பயன்படுத்துற மாதிரி, சம்ஸ்கிருதத்துல சொஸ்தி ஸ்ரீ அது மாதிரி பயன்படுத்துற மாதிரி மங்கள சொல், அது மங்களாசாசனத்தை சொல்றது என்று பார்த்தோம். அடுத்தது பல்பொறியே ஆயிரவாய் வாழரவின் சென்னிமணி குடிமை தெய்வ சுடர் நடுவுள் மன்னியனாக தனமேலோர் மாமலை போல் மின்னு மணிமகர குண்டலங்கள் வீச துண்ணிய தாரகையின் பேரொளிசேராகாசம் என்னும் விதானத்தின் கீழால் இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பன்னு திரைக்கவரி வீச தன்னை உணனால் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவரியை வாணியங்கு தாரகை மீன் என்னும் மலர்பிணையலே இந்த மழை கூந்தல் தென்னனுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் என்னைவையே முளையா வடிவமைந்த அன்னடையவனங்கே அடியினை தன்னுடைய அங்கைகளால் தாந்திரவத்தால் கிடந்து ஓர் உன்னிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபி வளையத்து பேரொழி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசமுகனைத்தான் படைக்க மற்றவனும் முன்னம் படைத்த நன்னான் மறைகள் அம்மறைதான் மண்ணு மரம்பொருள் இன்பம் வீடன் உலகில் நன்னறிமேம் பட்டன நான் கன்றே. இதுவரை ஒரு விஷயம். பகவான் ராஜாதிராஜன் அவன் நாகசயனத்தில் இருக்கான். ஒரு ராஜா இருக்கான். கோவிலெல்லாம் மண்டகப்படி எங்கேயாவது இருந்தா முதல் நாளே நாளைக்கு பெருமாள் எங்க ஏழப்படன்னு தெரியும். பெருமாள் எங்க ஏழோ அந்த இடத்துல மேல விதானம் கட்டுவா, மேலாப்பு கட்டுவா. ஏன்னா ராஜா இருக்கிற இடத்துல திராவிட ஒரு இடத்துல அந்த இடம் கூட அழகா இருக்கணும். இப்போ கூட எவனோ பிரைம் மினிஸ்டர் வரான், அவன் வரான், இவன் வரான்னா ரோட்லாம் பூ குத்து வைக்கிறது எல்லாம் பண்றான். அவன் ஏர்போர்ட்டு போய் ஏறினோடனே மொத்தத்தையும் எடுத்து போடுறான். அதாவது டெம்பரவரியா கூட சொல்றேன். நிறைய பூச்செடிகள் எல்லாம் ரோட் டிவைடர்ல வைக்கிறான். அவன் கிளம்பி போனான், டெம்பரவரியா கூட சொல்றேன். அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னா அப்புறம் எடுத்துன்னு போயிடுறான் அப்படின்னு சொல்ற மாதிரி ராஜாவுக்கு மங்களமாக பொதுவாக லோகத்துல ஒரு ராஜாவுக்கு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ராஜாதிராஜனா இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்துல அவனும் ராஜாதிராஜன் அவனுக்கு கால் பிடிக்கிறவா இருப்பா. அவன் நல்ல ஆபரணங்கள் மகர குண்டலங்கள்லாம் சாத்தி கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் இது விளக்கு இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கவரி வீசுறவா இருப்பா. இது மொத்தம் இருக்கும். அழகிய வண்ண விளக்குகள் இருக்கும், மொத்தம் இருக்கும். இப்ப இவன் விஷயத்துல இப்படி பகவான் சயனிச்சுட்டு இருக்கான். அவன் ஆதிசேஷ சயனத்துல இருக்கான். பூமி பிராட்டி முதலிய பிராட்டிகள் அவனை திருவடிய பிடிச்சு விட்டு இருக்கா. அங்க மகர குண்டலங்கள்லாம் சாத்திட்டு இருக்கான். அவன் மேல விதானம் இருக்கு. இந்த விதானம் எது, அப்புறம் விளக்குகள் எது, அப்புறம் அவனுடைய இப்படிப்பட்ட எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்க எம்பெருமான் யோக நிதிரையில இருக்கான். அவனுடைய நாபி நாபியில ஒரு கமலம் தோன்றது. அதுல நான்முகனை அவன் படைக்கிறான். அந்த நான்முகனை கொண்டு வேதங்களை உலகத்துல பரப்புறான். அந்த வேதங்களிலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள் இருக்கிறது என்று இதுவரை இருக்கக்கூடிய அர்த்தம். அந்த அந்த பாகம் இப்ப சொன்ன பாகம் பரியந்தம். அதுல மன்னிய அதுவரை பார்த்துட்டோம். பல்பொறிசேர் அதுல ஆரம்பிக்கணும். பல்பொறிசேர் ஆயிரவாய் வாழ ரவின் பல்பொறி. பொறிங்கிறது இந்த இடத்துல புள்ளிகளை சொல்றது. ஆதிசேஷனுடைய திருமேனியிலே பல புள்ளிகள் இருக்கு.
பல புள்ளிகளை உடையவனாக இருக்கிறான் அந்த வாளரவு. வாள்னா பிரகாசம், அதாவது வெற்ற வாள், அதுக்கும் அதே அக்ஷரம் தான், பெரிய தான். வாள்னா பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசிக்கக்கூடிய அரவு ஆதிசேஷன். இந்த வாளரவினுடைய திருமேனியில பல புள்ளிகள் இருக்கு. பல் பொறி சேர், பொறி என்கிற சப்தம் இங்க புள்ளிகளை சொல்றது. இதெல்லாம் ரேர் பிரயோகம். பொறின்னா பொதுவா யந்திரம், இது மாதிரி அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல புள்ளிகள் என்கிற அர்த்தம். பல்பொறி, பல புள்ளிகளை திருமேனியில கொண்டிருக்கக்கூடிய பல்பொறி சேர். பல்பொறி இருக்கிறேன்னு இல்லாம சேர் என்று சொன்னதுனால உலகத்துல உடம்புல புள்ளிகள் ஏற்பட்டா அது விகாரத்தை ஏற்படுத்தும். திட்டு திட்டா கருப்பு ஒருத்தருக்கு, ஒரு சிலருக்கு ஆறுது. கண்ணை சுத்தி கருப்பு வளையம் வருது, சரியா தூங்காதவா, அது மாதிரி விட்டமின் குறைஞ்சா அப்படிலாம். உடம்புல ஒரேபடியா கருப்பா இருக்கலாம், உடம்பு ஒரேபடியா சிகப்பா இருக்கலாம். இப்படிப்பட்ட மாறுபட்ட நிறங்கள் இருந்தா உடம்புல அது அழகை குறைக்கும். ஆனால் இது இவனுக்கு அலங்காரமா இருக்கு. சர்க்கரையும் பாலும் சேர்த்தா மாதிரியாக இவனுக்கு இது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அப்படி பல்பொறி சேர் அழகு. இந்த லோகத்துல ஒரு ஆசனத்துல இருக்கக்கூடிய ராஜாவை பார்த்து ரசிப்பா, அவன் படுக்கையை பார்த்து யாரும் ரசிக்க மாட்டான். இந்த இடத்துல ராஜா எந்த அளவுக்கு, ராஜாதி ராஜனா இருக்கிற எம்பெருமான் எந்த அளவுக்கு பார்த்து ரசிக்கிறதுக்கு விஷயமாகிறானோ அப்படி அவனுடைய படுக்கையும் கூட அந்த அளவுக்கு நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கு. 1000 வாய், 1000 வாய் பெருமாளுடைய 1000 வாய் என்பது பெருமாளுடைய திருமேனி தன்மையில பண்றதுனாலே ஏற்பட்ட சந்தோஷத்தினாலே அவனுக்கு அந்த ஒரு பெரிய, இப்ப காட்டுமன்னார் கோவில் ஏரி இருக்கு, அதுக்கு 74 மதகு. அவ்வளோ பெரிய ஏரிக்கு ஒரே மதகு வச்சா என்னைக்கு ஜலம் போய் மற்றவாழ போய் சேர்றது? அப்போ அந்த காட்டுமன்னார் கோவில் அந்த ஏரிக்கு, வீராண ஏரிக்கு 74 மதகுகள் போல பாஷிகார் இருந்த பாஷிகார் சம்பிரதாயம் பரவணும்னு சொன்னா 74 சிம்மாசனாதிபதியை ஏற்படுத்தினார். அங்க 74 மதகு போல. அப்படி இருந்தும் சம்பிரதாயம் இன்னைக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, பாஷிகார் எவ்வளவு திருவுள்ளத்துல ஒரு 74 வம்சத்தை ஏற்படுத்தினா அது கிளையா அப்படி தொடர்ந்துதானா நல்லதாகும்னு சொன்னார். அந்த குடும்பத்தை காப்பாற்றுவா இல்லை. அவள் போக போக மனுஷனுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை போய் பணம் சார்ந்த வாழ்க்கை இப்படி வந்தது. அவளாலையும் வாழ முடியல, அவளை சப்போர்ட் பண்றவாளும் இல்லை, தர்மத்துல புத்தி குறைஞ்சது, அந்த வம்சங்கள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அது மாதிரி அப்போ அந்த சம்பிரதாயம் வளரணும்னு சொன்னா ஒரு பெரிய ஏரி இருக்கு, தீர்த்தம் இருக்கு, அது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா பல மதகுகள் வேணும். அது மாதிரி இவனுக்கு எம்பெருமானுடைய திருமேனி தீண்டப்பெற்று பகவத் கைங்கரியத்தால ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு போக்கு வீடாக ஏரிக்கு மதகுகள் போலே 1000 வாயுடையவன் எம்பெருமான் திருக்குமாரான திருமேனி ஸ்பர்சத்தினாலே ஏற்பட்ட ஆனந்த பெருக்குக்கு வடிகாலாக இருக்குமா போல இருக்கக்கூடிய 1000 வாயுடையவன். வாளரவு பகவத் ஸ்பர்சத்தாலே ஏற்பட்ட சந்தோஷத்தாலே ஒளி வீஞ்சி இருக்கிறது. மனசுல சந்தோஷம் இருக்கிற பொழுது உடம்பு எவ்வளவு அழகான இருக்கலாம், மனசுல சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஒளி இருக்காது, உடம்புக்கு ஒளி இருக்காது. உடம்பு எவ்வளோ ஒளி இல்லாம இருக்கா, மனசுல சந்தோஷம் வந்தாலே உடம்பு பிரகாசிக்கும். அப்போ உள்ளம் ரொம்ப முக்கியம்னு சொல்ற மாதிரி திருமேனியும் நல்லா இருக்கு. பகவத் கைங்கரியத்தால ஏற்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினுடைய போக்கு வீடு, அது மாதிரி ஒளி வீசக்கூடிய திருமேனி. இன்னொன்னு இவனும் நித்திய சூரியா இருக்கிறதுனால அபராகிருதமான திருமேனி. நம்ம மாதிரி பஞ்சபூதங்களால இப்படி பிராகிருத உடம்பும் மற்றவன். வாளரவின் அந்த பிரகாசத்துக்கு சொல்ற மனுஷனுக்கு சந்தோஷம் இருந்தால் பிரகாசம் உடம்புல ஏற்படும். கண்ணிலேயே பிரகாசம் தெரியும். சோகம் முதல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றவங்க. கண்ணு இருக்கிற கண்ணு ஒன்னாதான் இருக்கு, சோக காலத்திலையும் கண்ணு ஒன்னாதான் இருக்கு, சுக காலத்திலையும் கண்ணு ஒன்னாதான் இருக்கு. ஆனா கண்ணு காட்டுறத அப்படின்னு சொல்ற ரீதியில அவன் சொன்னா, தசரதன் சொன்னா, அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமா பிரஜந்தம் நந்தாமி பஷ்யன் அபி தர்ஜனேன பவாமி துஷ்வைவ புனர்யுவேவா.
தலையில நரைமுடி வந்தது அப்படின்னு கம்பன் எழுதினா, காளிதாசன் எழுதினா. அப்ப மனசு கஷ்டப்பட்டான்னு சொன்னா, மம சுரநர கீத கியாதிபிஹி ஹேதிபிர்வா திவி புவிச்ச சமான பிரக்ரமைர் விக்ரமைர்வா நியதம் அபரிகாரியா யா ஜராசா மதங்கே விருச்சகமலண்டே சந்திரிகேவா விராசீத். எவ்வளோ பணம் ஆனா இருக்கலாம், எவ்வளோ சொத்து இருக்கலாம், எவ்வளோ புகழ் இருக்கலாம், எவ்வளோ படிப்பு இருக்கலாம், வயசு ஆச்சுன்னா தோல் சுருங்கிறது, தலைமுடி நரைக்கிறது, அழகு குறையிறது, கட்டுமஸ்தான உடம்பு கட்டு குறையிறது, கட்டு கோப்பு விடுறது. இதை யாரால தவிர்த்து கொள்ள முடியும் என்று சொல்றான். இந்த மம சுரநர கீத கியாதி, இந்த புகழ் ஒருத்தருக்கு ஒரு கிராமத்தளவு புகழ் இருக்கும், தேசத்தளவு புகழ் இருக்கும். எனக்கு பூலோகம் தேவலோகத்துலலாம் எனக்கு புகழ் இருக்கு. இந்திராதிகள்லாம் என்னை ஹெல்ப் பண்றா. சுரநர கீத கியாதிபில் ஹேதி பெறுவா திவி புவிச்ச சமான பிரக்கிரமைர் விக்ரமைருவா நியதம் அபரிகாரியா யா ஜரா. என்ன வேணா பண்ணிக்கலாம் பகவத் சங்கல்பத்தை. வயசாச்சு அப்படின்னு சொன்னா தோல் சுருங்கும், உடம்பு கட்டமைப்பு போகும், அப்படி சீரியத்தையே இத்தி சரீரம் அது குறையாது இருக்குமா. ஆனால் ராஜ்யத்தை நல்லவாகிட்ட கொடுத்துருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். ஆனா குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டான். எனக்கு உடம்புல ஜரம் வந்துருக்கு, குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டான் தசரதன் வசிஷ்டர் இடத்துல. குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அவன் சொல்றான், யாரோ ஒரு ஆடு, ஏதோ ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலோட இது பார்த்தேன், ஆடு பார்த்தேன். ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான் இல்லாட்டி கவலையப்படாதுங்கோ, 100% சக்சஸ் ரேட்டு. நாங்கள் ஹார்ட் ஆப்ரேஷனோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால், நாங்கள் ஹார்ட்டை வந்து 30 வருஷம் பின் தள்ளி உறுதிப்படுத்துகிறோம் அந்த ஹார்ட்டை. அப்படின்னா அந்த 30 வருஷத்துக்கு நீங்கள் ஹார்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றான். அதாவது ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து அடப்பெல்லாம் நீக்கிட்டா அப்படின்னு சொன்னால், இப்போ 70 வயசுல ஒருத்தன் பண்ணிக்கிறான்னு சொன்னால் மறுபடியும் 40 வயசுக்காரனுடைய ஹார்ட் மாதிரி ஆயிடுது. மறுபடியும் அந்த ஹார்ட்டை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அப்படின்னு ஏதோ போனான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ எனக்கு தோலெல்லாம் சுருங்கி போச்சு, எனக்கு புகழ் இருந்து என்ன, வீரம் இருந்து என்ன, ஆயுதம் இருந்து என்ன, என் கையில எத்தனையோ ஆயுதம் இருக்கு, என் தேர் 10 திக்குலையும் போறது, தேவலோகத்திற்கு வாழலாம் என்னை ஹெல்ப் கூப்பிடுறா, என் புகழ் இல்லாத இடம் இல்லை, ஆனா என் தோல் சர்மம் சுருங்கி போயிருக்கேன், இதை என்னால் தவிர்த்து கொள்ள முடியல. ஆனது ஆச்சு, மனுஷன் வந்தான்னா கிளம்பணும், ஆனா ஸ்தானத்தை தேசத்தை நல்லவா இடத்துல ஒப்படைச்சிட்டு போனோம். ஆனா எனக்கு ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டான்னு சொன்னான். அவன் இப்ப என்ன சொல்றான், அவன் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருந்தம் சுதமாபதந்தம். மனசுல சந்தோஷம் வந்தா உடம்பு எந்த வியாதி இருந்தாலும் தாக்குடிக்கும். மனசு சந்தோஷம், சிரிப்பு, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்லாம் சொல்றாங்க. உள்ளத்துக்கும் உடம்புக்கும் அவ்வளோ வித்தியாசம் உண்டு. அப்படி இல்லாட்டா நடப்பணம் என்று சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மனசுல சந்தோஷமே இல்லை, காலம் கஷ்டப்பட்டு நடத்த வேண்டியதா இருக்குன்னா அவன் நடப்பினமா இருக்கான் அவன் அப்படின்னு சொல்றான். லோகத்தை கூட அந்த வார்த்தை இருக்கு. உடம்புல எத்தனை பிரச்சனை வேணா இருக்கலாம், இன்னும் சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் தாக்கு பிடிக்கும். அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படி சொன்னவன் சுரநர கீத கியாதிபிர் ஹேதிபிர்வா திவி புவிச்ச சமான பிரக்கிரமைர் விக்ரமைர்வா நியதம் அபரிகாரியா யா ஜரா சா மதங்கே விகஜகமல சண்டே சந்திரிகேவா விராசி. இதுன்னு சொன்னவன் இப்ப என்ன சொன்னா, குழந்தை பிறந்தது, அவெல்லாம் நல்லா படிச்சிருக்கா, புத்திசாலியா இருக்கா, 4 குழந்தையும் அழகா இருக்கான், ராமனை பார்த்து 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 எனக்கு இளமை வந்து விட்டதுன்னு சொல்றான். அந்த மரணம் இதெல்லாம் போச்சு, எனக்கு ஆக்சுவலா மென்டலா அப்படின்னா தோல் சுருங்கின தோல் மறுபடியும் சரியா இருக்காது. ஆனா அவன் என்ன சொல்றான், மன சந்தோஷம் வந்தா விட்டு, மனசு சந்தோஷம் இருந்தா வாழறத பத்தியோ அந்த நாள் எப்படி ஓடுறதோ தெரியாது. கஷ்டம் இருக்கிற நாள் நிதானமா ஓடும், சுகம் இருக்கிற நாள் டக்குன்னு போயிட்ட மாதிரி வரும். உபன்யாசம் போர் அடிச்சுன்னா பாரு 15 நிமிஷமே நம்ம 5 மணி நாள் கேட்ட மாதிரி இருக்கும் உபன்யாசம். உபன்யாசம் ரசமா இருந்தா 1 மணி நாள் ஐயோ முடிச்சு போச்சேன்னு தோணும். ஏன்னா மனசோட சந்தோஷத்தை பொறுத்துதான் காலம் எப்படி நகர்றது அப்படின்றது தெரியும். அப்படின்னு சொல்றதுனால அவன் என்ன சொல்றான், ஐயோ நான் ரொம்ப இளமைக்கு திரும்பிட்டேன், இளமை திரும்பி விட்டது எனக்குன்னு சொல்றான். யாரை பார்த்து அப்படின்னா, நல்ல குழந்தைகள், குழந்தை பிறந்தது மாத்திரம் இல்லாத நல்ல குழந்தைகளா பிறந்திருக்கா, நேர்மையானவளா இருக்கா, சாஸ்திரத்துல புத்தி இருக்கு, ஏதோ சந்தியாகம் பண்ணிட்டு வந்து சேவிக்கு வருவான். சேவிடா சேவிடான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பெருமாளை சேவி பெரியவாளை சேவின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராமன் வந்து சந்தியாகம் பண்ணானா வந்து அப்பாவை சேவிக்கு வருவான். அவன்
இவ்வளவு நாள் யாச்சும் சந்தியாகம் வந்துருவான் ராமன், இப்ப வரப்போறான், அதான் கரெக்டா வந்துருவான். சந்தியாகம்னா அப்பா சேவிக்கிறதுக்கு வந்துருவான். இப்போ வர நாள் அவன் அப்படின்னு எதிர்பார்க்கும் போதே சந்தோஷம் வருது. ஏன்னா நம்ம நோக்கி நடந்து வர போறான், அவன் உடம்ப பார்க்க போறோம், அவன் நடக்கிற அழகை பார்க்க போறோன்ற போதே அந்த எதிர்பார்ப்பே மனசுல சந்தோஷத்தை கொட்டுறது. அகம் புனர் தேவகுமார ரூபம், குமாரசுவாமி போலே முருகனை போலே வரான். தேவதைகளுக்குள்ள பெருமாளுக்கு தாமரை உதாரணமா கொடுக்குற மாதிரி ஆழ்வார்கள் கூட சிவம் முருகனை தேரெழுந்தூர்ல இருக்கிற பாகவதால கொடுக்குறான். திரள் முருகனை யார், முருகனை அது ஓம கொடுக்கறதுல கொடுக்கலாம். அதனால தேவதாந்தரத்தை அவ பஜனம் பண்ணான்னு அர்த்தம் இல்லை. திரள் முருகனை யார் தென்னெழுந்தையில் மண்ணி நின்ன அறல் முதல்வனை அணியாடி அருகோன் வருவார் கரையேழ்வேல் வளவன் கலிகன்றி ஒரிவல்ல ஒளிமாலை முறை வழுவாம வல்லார் முருகால் வருவாள் வகை திரள் முருகனையார் தென்னெழுந்தையில் மண்ணி நின்ன. இங்கே பாகவதாலெல்லாம் முருகனை போல இருக்கிறார். அவன் சேனாதிபதி, தேவ சேனாதிபதி. அந்த முருகன் பொதுவா தேவதாந்தரங்கள் அழகா இருக்க மாட்டார். காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் தேனிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆனமென்று அடைந்து வாழும் ஆதர்கால் ஆதர்கால் ஆதிபால் பேணி நும் பிறப்பு எனும் பிணக்கு அறுக்க சுற்றிதே என்று திருமொழியாழ்வார் சாய்கிறார். அந்த பையன் ஐயோ ஒரு பைசா சம்பாதிக்கிறதுல எஸ்எல்சியே ஃபெயிலா இருக்கு. இவ பிஹெச்டி பண்ணிருக்க ஒரு பொண்ணு, அகதாது பகதாது பையன் ஒண்ணு இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும், மன்மதன் மாதிரி இருக்கும், அவனை காதலிச்சுட்டு வருவோம். ஐயோ இது பிஹெச்டி பண்ணிட்டு அது எஸ்எல்சிலேயே 3 தடவை முட்டி அடிச்சுது, என்னன்னு இந்த பொண்ணு அவளை ஆசைப்பட்டான்னு லோகத்துல சொல்லுவா. ஏன்னா அழகுக்கு அவ ஆசைப்பட்டுட்டான்னு அர்த்தம். அவ அப்பா அம்மா சொன்னா இன்னொரு பிஹெச்டி பண்ணவா இருக்கான், ப்ரொஃபஸரா இருக்கான், பண்ணிக்கோன்னா அதுக்கு போகாது, அந்த வயசு கோளாறு, அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை எஸ்எல்சில 3 தடவை முட்டி அடிச்சா அவனை போய் இதுக்கு ஆசைப்பட்டுதே அப்படின்னு லோகத்துல சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி சொன்னா உருவத்துக்கு. அப்போ ஒரு சிலர் இருப்பார், ஒன்னும் அந்த பையன் அதுக்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணினா காரணம் இருக்கும், அழகாவது இருக்கணும். அல்லது அழகு இல்லை, அவன் ரொம்ப சுமார்தான் பையன், ஆனா நேர்மையான பையன், ஆனா படிச்ச பையன், அதனால அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லணும். அப்படின்னா 2 இருந்தா கேட்கவே வேணாம், அழகாவும் இருக்கான் படிச்சும் இருக்கான் குணவானா இருக்கான்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நம்ம ஆசிரியக்கிறதுக்கு. இது எதுவுமே இல்லையே, மற்ற சரித்திரத்தை பார்த்தாலும் நன்னா இல்லையே, உருவத்தை பார்த்தாலும் நன்னா இல்லையே அப்படின்னு நீங்க போய் ஆசிரிக்கிறீங்களே அப்படின்னு திருமொழியாழ்வார். இந்த முருகன் சுப்பிரமணியன், முருகன் சுப்பிரமணியம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டுல முருகன் வேற, சுப்பிரமணியம் வேற, அப்புறம் பெருமாள் வேற, விஷ்ணு வேற அப்படின்னு சொல்லுவா போல. ஏன்னா அவனுக்கு மொத்தம் கோவில் ஆகமம் அங்க இருக்கிற வழிபாடு எல்லாம். இப்ப சரவண பொய்கை அப்படின்னு சொன்ன, சரவண பொய்கையில் நீராடி அப்படின்னு சினிமா பாட்டுக்குள்ள இருக்கு, கண்ணதாசன் எழுதியிருக்கான். அந்த புராணங்கள்ல அவெல்லாம் சரவண பொய்கையை பத்தி அவ நாயன்மார்கள்லாம் எழுதியிருக்கா. அந்த சரவண பொய்கை ராமாயணத்துல இருக்கு. அப்படின்னா அந்த இங்க இருக்கிற சரவண பொய்கை இமயமலை போறதுல சரவண பவான்லாம் எழுதுறாங்க. மொத்தம் தமிழ் பண்பாடு தனிப்பண்பாடு, அதுக்கும் வேதத்துக்கும் இதிகாச புராணங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான். சரவண பவா ஹோட்டல், சரவண பவா, சரவணன்னு பேரு தமிழ்நாட்டில் அது. சரவணன்ற சப்தம் தமிழ் சப்தம் இல்லை, சரம்ன்றது ஒரு புல்லு, அது இருக்கக்கூடிய வனம். சிவபெருமானுடைய ரேத்தஸானது விழுந்து அந்த வனத்துல போய் தங்கித்து. அப்புறம் சண்முகன் பிறந்தான். ஆறுமுகம்னு இங்க பேர் வச்சிருக்கா, சண்முகம்னு அங்க பேர் இருக்கு. மொத்தம் இருக்கு. இதிகாசம் படிக்கிறது இல்லை, புராணம் படிக்கிறது இல்லை, அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. சரவண சப்தம் சம்ஸ்கிருத சப்தம். வனம் சரம்ன்றது ஒரு அந்த புல், ஒரு வகை புல். அந்த ஓரத்துல சிவபெருமானுடைய வீரியம் போய் தங்கிட்டு அப்புறம் அது மேல கதை எப்படி அவன் பிறந்தான் அப்படின்றது. சண்முகம் எப்படி பிறந்தான், ஆறுமுகம் எப்படி பிறந்தான், ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்குது. அதனால சினிமா பாட்டை பார்த்தா கூட சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் அப்படின்லாம் பாட்டு எல்லாம் கூட இருக்கு. அந்த ஒரு பாடல்கள் கூட நல்லா இருந்தது. சினிமா பாட்டுல கூட ஏதாவது ஒரு சரித்திரம் இருக்கும் அப்படின்னு இருந்தது. இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. அப்ப முருகன் திரள் முருகன் அணையார். இங்கே குமாரசுவாமி, இங்கே கன்னடத்துல குமாரசுவாமின்னு வச்சுக்கிறார். முருகனுக்கு குமாரசுவாமி, முருகன் பேரு ஒரு தமிழ் பேர் இருக்குன்னா அவன் வேற ஒருத்தன் இல்லை. அப்போ பெருமாள் அப்படின்னு பெருமாள் வேற விஷ்ணு வேற இல்லை, முருகன் வேற சுப்பிரமணியன் வேற இல்லை. அதனால குமாரசுவாமி வேற இல்லை,
முருகன் வேற இல்லை. திரள் முருகனாயார். அப்போ அவ எப்படி இருக்கான்னா, அந்த திருவிளையாடல் சினிமாவில் கூட அவன் நாகேஷ் கேள்வி கேட்பான், சிவபெருமான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அழகுக்கு முருகன் அப்படின்னா அது தோஷம் இல்லை. தேவதைகளுக்குள்ள முருகன் அழகானவன். அதனால அவங்கள பாட்டு எழுதியிருக்கான். அழகென்ற சொல்லுக்கு முருகாலாம் கூட பாட்டு வரும், சினிமா பாட்டு. அந்த பழையகால பாட்டுல கூட ஏதோ ஒண்ணு பிரமாணத்துக்கு அனுகூலமாக தான் இருக்குது. அப்போ இவா கோஷ்டி வந்தான்னா தேவசேனாதிபதிகள் அந்த அருளிச்செயல் கோஷ்டியோ வேதபாராயண கோஷ்டியோ அப்படி இருக்கு. இன்னொன்னு இவாளுக்கு உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, முருகனுக்கு உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி இவாளுக்கு. சும்மா 3:45 எழுதுக்கிறாப்பா பாகவதா, கேரளூர் பாகவதா, ராத்திரி 11 மணி வரை கைங்கரியம். அதே எப்பா பம்பரமா சுத்துறா இவா. இவாளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு உடம்புல. சிவபெருமான் அதாவது முருகனுக்கு உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி இருக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்றதுக்காக சொல்ற உதாரணம் கொடுத்திருக்காரு அவனை. அது மாதிரியாக இந்த முருகனை போல, அதாவது சுப்பிரமணியனை போல நடந்து வரான், குமாரசுவாமி போல நடந்து வருவான். சந்தியாவனம் பண்ணிட்டு இருப்பான். ராமன் அப்பாவை சேவிக்கிறதுக்கு வருவான். அவன் அகம் புனர் தேவகுமார ரூபம், முருகனை போல அழகுடையவனாக அவன் வருவான். போவன் அப்படி வரக்கூடியவனுக்கான அலங்கிருத்தம், பொன் குடத்துக்கு போட்டுட்டு பார்க்குவானா. அலங்காரமும் கஷ்டம் தான். ஒரு ரொம்ப அழகா இருப்பான், அலங்காரமே பண்ணிக்க மாட்டான். அணின்னு பேரு, அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிதல் அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்று அர்த்தம். அணி இலக்கணம் அப்படின்னா, அணி என்ன பண்றது, பாட்டு எழுதலாம், அது யாப்புக்கு ஒத்து இருக்கு. ஆனா அணி இலக்கணம் அது. அணிதல்னா நான் காதணி, காதுக்கு ஜிமிக்கி அணிந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அணிதெல்லாம் அழக கூட்டுறது அப்படின்னு அர்த்தம். சொன்ன அந்த விதத்தை பிளைனா சொல்லாம ஒரு தத்துரிப்பு ஏற்றி சொல்றது, ஒரு ஊமையை கொடுத்து சொல்றது. அதனால அதுக்கு அணி இலக்கணம்னு பேரு. அப்போ இவன் அழகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. அழகா இருப்பா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருப்பாது. ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பா, அழகு இருக்காது. அவோ குரங்கு அலங்காரம் பண்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அவருக்கு கோபம், பட்டாபிஷேகம் நின்று போச்சுன்னு கோபம் வால்மீகி. இப்படி நிறுத்திட்டா பாரு அப்படின்னு. அவ கூனி எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எப்படின்னா, குரங்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்த மாதிரி வந்தது. அவருக்கு கடுப்பு, பட்டாபிஷேகம் இந்த கடுப்பு வால்மீகி குரங்குக்கு உண்டான ஆபரம் போட்டு வந்த மாதிரி இருந்தது. இருக்கட்டும் அப்படின்னா, இவன் அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதம் தன் பிள்ளை வேற, அத்தனை அட்ஜெக்டிவ் போட்டுருக்காரு. குமாரசுவாமியை போல முருகனை போல அழகா இருக்கான் ராமன். அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா அலங்காரம் பண்றதுல இது உண்டு. யாரோ நான் எங்க போனாலும் சதசுக்கு போனாலும் என்னை பார்த்து நீதியே கடுக்கன் போட்டுக்க மாட்டேங்கிறேங்க. நமக்கு அதை போட்டுனாலே வெக்கப்பா இருக்கு. இன்னொன்னு அழுட்டான குறையுது, அதை போட்டா வெளி வேஷம் போட்ட மாதிரி ஆயிடுது. நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அனுஷ்டானம் அதிகம் இருக்கணும், வெளி தோற்றம் குறைவா இருந்தா பரவாயில்ல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, விடாத தொணான்ற ஒருத்தர் இல்ல அதை போட்டுக்கணும். சாஸ்திரம் இருக்கு இல்லைன்னு இல்லை. ஆழ்வார் சாச்சது காதுக்கு குண்டலமும், உடம்புல ஏதாவது ஒரு இடத்துலயாவது சொர்ணம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அவர் பாவம் விடாத என்ன கேட்கிற, முதல்ல பார்த்து அவரை சேவிச்சாலே இன்னும் கடுக்கணும் வாங்கிக்கிறியா அப்படிங்கிற. இது சொல்றேன்னா அது சாஸ்திரத்தை இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. இவன் ராமன் அலங்காரமும் நன்னா பண்ணிட்டு குடிக்குவேன், அழகா பண்ணிட்டு வரான். அது மாதிரி யாரோ அழகா இருக்கான் குழந்தை அலங்காரம் பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற. சுதம் 60,000 வருஷம் மலடு இருந்து பெற்ற குழந்தை, அது இவ்வளவு அழகா பிறந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அது அழகா இருக்கு. அது சுபிக்ஷ மழை பெஞ்சிட்டே இருந்தா அந்த மழையை ரசிக்க மாட்டோம். 12 வருஷம் க்ஷாமம் இருந்தாவது முதல் வானம் இருட்டி மழை கொட்டிச்சுன்னா அப்ப எவ்வளவு சந்தோஷம் வரும். துர்பிக்ஷ காலத்துல மழை பெஞ்சா மாதிரி இவனுக்கு ராமன் பிறந்தது. அழகா இருக்கான், புத்திசாலித்தனம் இருக்கு, நேர்மை இருக்கு. யாராவது சொன்னாரா ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சந்தியாவனுக்கு அவனே ஓடி வரான் அப்பாவை செய்து. அது பிள்ளை வேற, அழகா இருக்கான், குமாரசுவாமி மாதிரி அழகா இருக்கான். அலங்காரம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இருக்கு, நன்னாவும் அலங்காரம் பண்ணிக்கிறான். தன்னுடைய பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, அவன் நடந்து வரும்போது அந்த நடக்க அழகும் கூடுறது. கைமாவின் நடையன்ன மென்னடையும் என்று ஆழ்வார் சாய்கிறார். குலசேகர கைமாவின் நடையன்ன மென்னடையும் கமலம் போல் முகம் காணாது எம்மானை என் மகனை இழந்திட்ட ஈதகையான் இருக்கின்றேனே அப்படின்னு புலம்புற போது அவர் சாய்கிற அவனுடைய
யானை நடந்து வரா மாதிரி நடக்கிற நடைய நான் பார்க்கறத எழுதுட்டேனே அப்படின்னு கைகேய வெய்யற தசகத்துல தசரதனாக புலம்புற போது குலசேகர பெருமாள் சாய்கிறார். அப்படி அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுகமாவஜந்தம் நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேன பவாமி திருப்பைவ புனர்யுவேவா. இந்த புத்திரார்த்தத்துக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணாட்டா 1000 வருஷம் ஆனாலும் அப்பான்னு நம்மளால அர்த்தம் புரிஞ்ச முடியாது. எல்லாம் தெரிஞ்ச பதங்கள், ஆனா புனருக்தி இருக்கு, சொன்னதையே கூறியது கூறல்ற மாதிரி இருக்கு. நந்தாமி பஷ்யன்னபி தர்சனேன பார்த்து, தர்சனத்தினாலே பார்த்து சந்தோஷம் அடைகிறேன், பார்த்ததுனாலே சந்தோஷம் அடைகிறேன். யுவாவாயிடுறேன். தர்சனத்தினாலே பார்த்து சந்தோஷம் அடைகிறேன், பார்த்து விட்டு தரிசனத்தினாலே பார்த்து சந்தோஷம் அடைகிறேன், பார்த்து விட்டு வாலிபம் திரும்பினவனாக ஆகிறேன் அப்படின்னு இருக்குன்னா, பார்த்து 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 விட்டு எல்லா சப்தம் அப்படியே இருக்க. தர்சனேன பஷ்யன்னு திருஷ்டுவா அப்படின்னு ஒரே சப்தம் இருக்கு. அப்படின்னா மனக்கண்ணால பார்த்து அப்படின்னா அர்த்தம். 6:50 ஆறுதா? ஓ சந்தியாவன் பண்ணிட்டு இருப்பான் ராமன், இப்ப வருவான், உள்ள நுழைவான் பாரு அப்படின்னா அவன் நுழையிறான், நடந்து வரான் சேவிக்கிறதுக்கு. அப்பாவை சேவிக்கிறதுக்கு சந்தியாவன் ஆனவனே ஆற்றுல இருக்க பெரியவாளை சேவிக்கணும். ஸ்ரீ சந்நிதியில சந்தியாவனம் ஆச்சுன்னு சொன்னா ஐங்கரை எல்லாரும் போய் சேவிப்பார் சாயங்காலம். அது எல்லா கைங்கரிய புறாலும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஆத்துலயும் அப்பா அம்மாவை சேவிக்கணும். ஆத்துல இருக்க அப்பா அம்மாவை சந்தியாவனே சேவிக்கணும். அப்ப இவன் வருவான், ராமன் ஓ 6:45 ஆச்சு, இப்ப ராமன் வருவான் அப்படின்னா அவன் நுழைஞ்சு வரும். அப்போ இன்னும் ராமன் கண்ணுக்கு டெம்பிள்ல நாயை பாக்குறான். இப்ப ராமன் சந்தியாவனம் முடிச்சிருப்பான், இப்ப வரப்போறான் நம்ம பாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது வர சந்தோஷத்தாலே நினைத்த போது சந்தோஷம் அடைகிறேன். நந்தாமி தர்சனேனா மனக்கண்ணாலன்னு அர்த்தம். அதாவது இன்னும் நேர கண்ணால பார்க்கல அவனை. இப்படி வியாக்கியானம் பண்றதா இல்லைன்னா நம்ம சாதாரண சப்தம் இருந்தா கூட நம்மளால வியாக்கியானம் பண்ண முடியாது. தர்சனேன பஷ்யன்னு அப்படி நந்தாமி இப்ப வரப்போறான் அப்படின்னு மனதால நினைக்கும் பொழுதே, மனதால பார்த்தல் என்பது 2 விதம். கண்ணால பார்க்கறது, மனதால பார்க்கறது. மனதாலே பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறேன். அதுக்கப்புறம் டக்கு அவன் உள்ள நுழையில பார்த்து அவன் நடைய பார்த்துட்டேன்னா திருஷ்டுவ புனர்வேவா, அவன் கண்ணால பார்த்த உடனே, கண்ணுக்கு தோற்றம் வந்த பார்த்த உடனே எனக்கு இளமை திரும்பிடுறது, நான் யுவாவாக மாறிவிடுகிறேன் என்று சொல்றான். அப்போ அந்த மனசு திருப்தி, உடம்பு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, உள்ள மகிழ்ச்சின்னு சொல்ற மாதிரியாக ஒரு நாளைக்கு ஏதோ கொஞ்ச நாளி சத்தியாகம் பண்ணிட்டு வந்து சேவிச்சுட்டு போற ராமனை கண்ணால பார்க்கறதுக்கு அவன் சொல்றான் எனக்கு மகிழ்ச்சி சொல்றது, எனக்கு இளமை திரும்பி விட்டது, வாலிபன் ஆகிவிட்டேன் என்று சொல்றான்னா, எப்ப பார்த்தாலும் இவன் மேலேயே பெருமாள் படுத்துட்டு இருக்கான்னா அவன் வாழறவாக வாய் அந்த அவனுடைய 1000 வாய்களும் மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாகவும், அவனுடைய உடம்பு அவ்வளவு அழகாகவும், அவன் சந்தோஷமாகவும் இருக்கிறது கேள்விப்படான். எப்பயுமே பெருமாள் அவனை விட்டு பிரியறதே இல்லை. தசரதனுக்கு எப்பயோ ஒரு க்ஷணம் அவன் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போவான், வருவான், சந்தியாகம் பண்ணுவான், தினம் வந்து ஒரு தடவை சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணிட்டு போறத பார்க்கறதுக்கு வாலிபன் ஆயிட்டான். அவன் உடம்பு வாழ் பிரகாசிச்சது, தசரதனுடைய உடம்பு பிரகாசிச்சது, அவன் அவ்வளவு வாலிபத்தை எட்டினான்னு சொன்னா, எப்பயுமே கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, 24 முன்னாடியும் பகவானை சேவிச்சுட்டு இருக்கான் ஆதிசேஷன். 24 முன்னாடியும் உடம்பு ஸ்பர்சமும் இருக்கு. தசரதனுக்கு கண் ஸ்பர்சம் மட்டும், அது 24 முன்னாடி இல்லை. ஆதிசேஷனுக்கு கண்ணால பகவானை சேவிக்கிறது, உடம்பு ஸ்பர்சம் 24 முன்னாடி இருக்கு. அப்ப இவன் வாழறவா இருக்கிறதுல என்ன அதிசயம்னு வியாக்கியானம் ஆகிற. அது மாதிரியாக பல நாட்கள் கழிச்சு வாசுதேவர் கிருஷ்ணனை பார்த்தார். கிருஷ்ணனை பார்த்த உடனே ஃபெஸ்டிவல் மூடுல இருப்பாங்க ஜனங்கள். அந்த மாதிரி ஒரு பொங்கல் அப்படின்னு சொன்னா சக்கராந்தி அன்னைக்கு ஊர் மொத்தம் கூடி அந்த கோவில் இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு கிருஷ்ணனை பார்த்த உடனே. அவரை சொல்ற யுவ வாசுதேவோ அபூத். கிருஷ்ணனை பார்த்த உடனே வசுதேவர்
இளமையை எட்டினார் அப்படின்னு அங்கேயும் இருக்கு, ஸ்ரீமத் பாகவத்திலும் இருக்கு. அப்படி அப்படி வாழறவின் ஆயிரவாய் வாழறவின் சென்னி மணி குடுமி, சென்னி படங்கள் விளங்குகின்ற, குடுமி, குடுமின்ற சப்தத்துக்கு நுனின்னு அர்த்தம். மணி குடுமி, மணி இருக்கிற குடுமி, பொழுது விட்டழிகிற நுனி, அவனுடைய தலையினுடைய நுனி, மணிகள் இருக்கக்கூடிய அவனுடைய தலையினுடைய நுனி. அதுல தெய்வ சுடநடுவு, தெய்வ சப்தமானது அபராகிருதம், பஞ்சபூதங்களாலே ஆகாது என்கிற அர்த்தம். தெய்வம் என்று சொன்னால் தேவதை மட்டும் சொல்லல, இங்க தெய்வம் என்கிற சொல்ல அபராகிருதம் என்கிற பொருள்ல பயன்படுது. தெய்வ சுடர் நடுவுள், சுடர் நடுவுள் ஒளிக்கற்றையின் நடுவிலே அவனுடைய ஆதிசேஷனுடைய உடம்பு பிரகாசம், அவனுடைய முடிகளுடைய நுனியில இருக்கக்கூடிய மணிகளுடைய பிரகாசம், அந்த பிரகாசத்துக்குள்ள அந்த ஒளிக்கற்றை, அந்த ஒளிக்கற்றையின் நடுவுல ஒரு மலை படுத்துது. அதுதான் பகவான், கருப்பு நிறம் மலை, அதுல மன்னி நாகத்து அணை. அப்படி இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வாருடைய ஆதிசேஷன் திருமேனி அந்த படுக்க அழகா இருந்தா எழுந்துக்கணும்னே தோணாது, இன்னும் கொஞ்ச நாள் படுத்துக்கலாமான்னு தோணும். அப்படிப்பட்ட நாகனை மேல் ஓர் மாமலை போல் ஒரு கருத்த நீல மணி படுத்து கொண்டிருக்கிற மாதிரி, ஒரு மலை படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் பகவான். அதனாலே ஒரு மாமலை போல் மின்னு மணி மகர குண்டலங்கள் வில்வீச, திருமேனுடைய நிறம் பசும் கருப்பு. அந்த பகவானுடைய திருமேனியிலே மின்னும் மணி மகர குண்டலங்கள் ஆபரணம் சாத்திட்டு இருக்கான். அதுல இருட்சிக்கும் கைவிளக்கு போல மகர குண்டலங்கள் ஒளி வீசும்படியான ரத்ன குண்டலங்கள், மகர குண்டலங்கள் காதல் இருக்கு. அதுக்கு மேல துண்ணிய தாரகையின் பேர் ஒளிசேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால், விதானம் மேலாப்பு, மகான்கள் ராஜாக்கள் அவ இருந்தா அவ எந்த இடத்துல உட்காராலும் ஆசனத்துக்கு மேல கட்டியிருக்கக்கூடிய துணி மேலாப்பு, விண்ணீல மேலாப்பு விரித்தால் போல் மேகங்கள், மேகங்களை விண்ணீல மேலாப்புன்னு ஆண்டாள் சாய்கிறார். அது மாதிரியாக இங்க துண்ணிய தாரகையின் பேரொழிய ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால், அதாவது தாரகையின் பேர் ஒளி, நட்சத்திர கூட்டங்களுடைய பல நட்சத்திர கூட்டங்கள் அதனுடைய ஒளியோடு கூடின ஆகாசமாகிற மேலாப்பின் கீழ், மேலாப்பின் கீழே பகவான் இருக்கிறார். ஓர் மாமலை போல் மின்னு மணிம துண்ணிய தாரகையின் பேரொழிசேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி. ராஜாக்கள் இருக்கிற இடத்துல விதானம் இருக்கும், ராஜாக்கள் இருக்கிற இடத்துல விளக்கு இருக்கும், மங்கள தீபம் எப்பயும் இருக்கும். அப்போ அவ குத்து விளக்கெரிய போட்டுக்கால் கட்டின் மேல்னு சொல்றாள. அப்போ எங்க இங்க விளக்குகள் எது? விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றப்படும். அது எதுன்னு சொன்னா திருவாழியும் திருச்சங்குகளும் விளக்காக இருக்கிறது. இரு சுடரை திரு கைகளுடைய திருவாழி திருச்சங்குகளை மண்ணும் விளக்காக ஏற்றி, அணையா விளக்கு. குத்து விளக்கு ஏற்றி வச்சா எண்ணெயை குத்திட்டே இருக்கணும், திரிய நிமிட்டே இருக்கணும். இவ ரெண்டு பேரும் நித்திய சூரிகள், இவ அணையான விளக்கு. அவைகளே இது மொத்தம் வர்ணனை, சங்கம் சக்கரம், இவா ரெண்டு பேருமே விளக்காக. சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், சக்கரத்தாழ்வானும் பாஞ்சஜன்யமும் பகவானுக்கு எப்பொழுதும் விளக்கு, மங்கள தீபமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதம் மட்டும் இல்ல, ஆபரணம் மட்டும் இல்ல, மங்கள தீபம். அதாவதுதான் அது ஆயுதமா இருந்தா எடுத்து வச்சுருவான். யாரும் போலீஸ்காரன் கையிலேயேவா ஏகே பாட்டி சொன்ன வச்சுட்டு இருப்பான். அவன் கூட என்ன பண்றான், டியூட்டியில இருக்கும் போது கூட பெல்ட்ல நுழைச்சி வச்சுட்டு இருக்கான். யாரும் கையில தரிச்சுட்டு இருக்க மாட்டா. ஆபரணமாகவும் இருக்கு. அனாசிதருக்கு ஆயுதம், ஆசிரியருக்கு ஆபரணம். அது மாத்திரம் இல்ல, மங்கள தீபம் எம்பெருமா இருக்கு, எப்பொழுதுமே மங்கள தீபமா இருக்கு. சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் நினைச்சு பாருங்க, நம்மளால ரசிக்க முடியாது. அப்படின்னா அப்படி சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் என்று சொல்லப்பட்ட திருவாழி ஆழ்வானும் சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தர முன்னின் நீ ஏறி அவன் செவியில் என்று ஆண்டாள் சாட்சியபடியாக சங்காழ்வானும் இவர்களை சந்திரசூரியன் போல இருக்கிறார்கள். இவர் சந்திரசூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய திருவாழியையும் சங்கையும்
மங்கள தீபமாக வைத்துக் கொண்டு இரு சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பண்ணு திரைக்கவரி வீச, மறிகடலும் பண்ணு திவரை மறிகடல் எப்பொழுதும் அலையெறிந்திருக்கக்கூடிய கடல், அலை வீசக்கூடிய அலையெடுக்கக்கூடிய கடல் அரசன். அந்த அலைகளே சாமரம். க்ஷீராப்தியில பகவான் சயனிச்சுட்டு இருக்கான். அந்த அலை சாமரம் வீசும்படியாக இருக்கு. மறிகடலும் பண்ணுதிரை கவரி வீச நிலமங்க தன்னை முனனால் அளவிட்ட தாமரை போல் மண்ணிய சேவடியை. அவனுடைய திருவடி எப்படி இருக்கு? அவனுடைய திருவடிய நிலமங்கை முதலியவர்கள் குடிக்கிறார்கள். அந்த திருவடி பார்க்கடலினுடைய அலையாகிற கவரி வீச பெற்று, எப்பயும் மகாராஜா இருக்கான்னா பக்கத்துல கவரி வீசுவா, திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. இங்கு பார்க்கடலுடைய அலைகளே அந்த கைங்கரியத்தை பண்றது. நிலமங்கை தன்னை பூமியை முனநாள், முனநாள்னா முன்னாள், பண்டொரு நாள் அப்படின்னு சொல்ல. இவாளுக்கு திருவிக்ரம அவதாரம் பண்ணதெல்லாம் இப்ப சமீபத்துல நடந்த மாதிரி இருக்கு. இவாளுக்கு எல்லாம் கண்ணாலேயே பார்க்கிற மாதிரியான எண்ணம் இருக்கிறதுனாலே பண்டொரு நாள் என்று சொல்லாமல் முனநாள் என்று சொல்கிறார். நமக்கு என்னைக்கோ அவன் பூமி அளந்தான், ஆழ்வாருக்கு நேற்றுதான் அளந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முனநாள் அளவிட்ட தாமரை போல். தாமரை அதாவது திருவடியானது உலகத்தை அளந்துன்னு சொல்லுங்க, தாமரையாக சொல்லிட்ட, முற்றுமையாக சாகிற பூமியை அலைந்த தாமரை போல் இருக்கிற மன்னிய சேவடி. அதனால பூமி பூம்னா பூமி என்கிற சொல்லு இருக்க. பூமி என்று பெயர் வர காரணம் அது பறந்து இருக்குதானே. பறந்துன்னா பெரியரா இல்லை, இடைநரகரம், வல்லிநரகரம் இல்லை, பறந்து. பூமி என்கிற சப்தத்துக்கே அது அளவு காணாமல் பறந்து இருக்கு அப்படின்னு. இப்போ பெங்களூர்ல நான் வசிக்கிறேன். பெங்களூர்ல எவ்வளவு இடம் எனக்கு தெரியும்? சஹகார் நகர் தெரியும். சஹகார் நகர் இப்போ முதல்ல கேட்டுக்கலாம், உலகம் மொத்தம் தெரியுமா? தெரியாது. இந்தியாவில எங்கெங்க நீ போயிருக்க? மெட்ராஸ் போயிருக்கேன், திருவனந்தபுரம் போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், விசாகப்பட்டினம் போயிருக்கேன் அப்படின்னு 10 ஊரை சொல்றோம். சரி, அந்த ஊர்ல ஊர் போயிருக்குதான் இருக்கும். இருக்கிற ஊர் என்ன? பழவேரில் 18 வருஷம் இருந்தேன், பெங்களூர்ல 35 வருஷமா இருக்கேன். பெங்களூர்ல 35 வருஷம் இருக்கியா? பெங்களூர் மொத்தம் தெரியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்த சொன்னா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த எனக்கு தெரியாது. சரி, தெரியாட்டா போது சஹகார் நகர் உனக்கு மொத்தம் தெரியுமா? சஹகார் நகர்ல எனக்கு கொடிகள்ளி தெரியும், எங்காம் தெரியும், எங்காத்தையும் எதிர்பார்த்து தெரியும், அவ்வளவுதான் தெரியும். உங்க தெருவுல இருக்க எல்லா வீடும் தெரியுமா? எல்லா வீடும் எப்படி கட்டியிருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னு சொன்னா பூமி அப்படின்னா பூமியோட பரப்புன்றது எப்படி இருக்கு? சரி, சஹகார் நகர் பழவேரில் 18 வருஷம் இருக்கிய, பழவேரி மொத்தம் தெரியுமா? தெரியாது. அக்ரஹாரம் தெரியும், ஏரி தெரியும், அந்த குளம் தெரியும், பெருமாள் கோவில் தெரியும், திரௌபதி அம்மன் கோவில் தெரியும், கூத்தாடுற இடம் தெரியும். பழவேரி அந்த 300 குடிசை கொண்ட ஊருக்குள்ள எவ்வளவு இடம் நமக்கு தெரியாத இடம் இருக்கும். அதான் பூமின்ற சப்தத்துக்கு அதை இருக்கும். பூமி பூம்னா என்று வேதம் சொல்றது. தெரிஞ்சு கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்ட பரப்புடையது என்று வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட பூமிய அளந்த தாமரை போன்ற திருவடிகள் என்று சொல்ல. தாமரை போன்ற திருவடிகள் சொல்ல. மன்னிய சேவடியை நிலமங்கை தன்னை முனனால் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை. அளவிட்டது தாமரை, அந்த தாமரை போன்ற சேவடிகள். தாமரை போல் மன்னிய சேவடி. ஒரு தாமரை அளவிட்டா மாதிரி இருக்கு இந்த பூமி. அப்படிப்பட்ட இல்ல, முற்றுமை இல்லை, போல்னு சாத்திருக்க, ஓமை உருவு இருக்கு, அதனால முற்றுமை இல்லை. தாமரை போன்ற திருவடிகள் ஓமார சாத்திருக்க. முனநாள், முனநாள்ல முன்னாள் அப்படின்னு அர்த்தம். பண்டொரு நாள் என்று சொல்லல. இவருக்கு அவ்வளவு சமீபத்துல நடந்த மாதிரி. இவ எப்பயும் சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால விபாவதாரத்தை நேற்று நடந்த மாதிரி இவருக்கு தோன்றது. அப்படிப்பட்ட மன்னிய நிலமங்கை முனநாள் அளவிட்ட தாமரை போல் மன்னிய சேவடியை வாணியங்கு தாரகை மீன். மீன் என்றால் நட்சத்திரத்துக்கு பேர், ஃபிஷ்ன்னு அர்த்தம் இல்லை. நட்சத்திரத்தையும் விண்மீன்கள், விண்ணில் இருக்கக்கூடிய மீன் அப்படின்னா விண்மீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி மீன் என்றாலே விண்மீனை சொல்றது. தாரகை என்று சொன்னாலும் நட்சத்திரத்துக்கு பேரு. அப்போ தாரகை மீன் என்று 2 சப்தம் சொல்லியிருக்காரு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான நட்சத்திரங்களை தாரக சப்தம் சொல்றது. மீன் என்பது அப்படி பெயர் இல்லாத நட்சத்திரங்கள் அத்தனை கிடக்குது. அப்போ 27 நட்சத்திரங்களையும் அளவு கடந்த நட்சத்திர கூட்டங்களையும்
வானிலே இயங்கக்கூடிய வானத்திலே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பகவத் விபூதியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதனால அந்த வானிலே இயங்கக்கூடிய தாரகைகள் என்ன, மீன்கள் என்ன, 27 பிரசித்த நட்சத்திரங்கள் என்ன, அது கடந்து அளவு கடந்து இருக்கக்கூடிய விண்மீன்கள் என்ன, இவை என்னும் சஞ்சரிக்கிற தாரகைகளும் நட்சத்திரங்களும், அஸ்வினி முதலான நட்சத்திரங்கள் தாரகைகள், மற்ற தாராகணங்கள் மீன்கள். அவள் மலர் பிணையலைந்த கதம்ப மாலையை ஒத்திருக்கிறது. மழை கூந்தல் மேகங்களாகிற கூந்தல். இங்கேருந்து பார்த்தா மேகம் என்பது நிலமங்கையினுடைய கூந்தல். அந்த கூந்தலில் இருக்கப்பட்ட ராக்கிடி, அதாவது தலைக்கே அணிகள். முன்னாடி சுத்தி, அங்க பின்னாடி ராக்கடி சுத்தி குட்டி குட்டி குட்டியா வைப்பா. அப்படிப்பட்ட பல அலங்காரங்கள். தலையை விரிச்சு போட்டிருக்க நிலைக்கு வந்துட்டா. அதாவது பெண்கள் நாங்க படிச்சோம் முன்னுக்கு வந்தோன்ற பேர்ல எல்லாத்தையும் எழுதுட்டான். காது மொத்தம் நகை போட்டுருப்பா பெண்கள். ஏன்னா சாஸ்திரங்கள் புருஷன் எப்படி வேணா எளிமையா இருக்கலாம், பெண்களுக்கு நகை போட்டுக்கணும். அதாவது நகை போட்டுக்க மகாலட்சுமி கலை போடும். அதாவது அவருடைய திருஷ்டி கூட கெட்டு போயிடும். அது மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கு. பச்சை பசையில மஞ்சளை பூசிட்டு, குங்குமம் விட்டுண்டு, சீசூர்ணம் விட்டுண்டு, இந்த நகையெல்லாம் போட்டுண்டு, குஸ்தி வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் விட்டுதா மகாலட்சுமி கலை வந்துடும். திருஷ்டி கூட மற்றவங்களுக்கு கெட்ட பார்வை கொண்டவனுடைய பார்வை கூட மாறிடும் அப்படின்னு சொல்றது. அவ பெண்கள் அவசியம் அலங்காரம் பண்ணிக்கணும்னு வேற சாஸ்திரம் சொல்லி. அதனால எங்க அம்மாவுக்கு சமாஷம் பண்ண போனா, கல்யாணம் புதுசு, அவ 3 சவரம் போட்டா. இதுக்கு போனா சமாஷத்துக்கு போனா இவாளாவது என்ன பண்ணிருக்கணும், பழைய காலத்துல ஊருக்கு போனா அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு செயினை வாங்கி கழுத்துல போட்டுவா. பெரும்பாலும் பணம் எல்லாம் கிடையாது பாவம். எத்தனை பேர் பொதுவா நன்னா நகை போட்டுட்டே பார்த்தது இல்லை, ஏழையா இருப்பா பல பேர். கல்யாணம் கார்த்தி அப்படின்னு சொன்னா கூட பாவம் பக்கத்தாத்து. ஏன்னா கல்யாணத்தன்னைக்காவது மங்களமா இருக்கணுன்றதுக்காக பக்கத்தாத்து நகையை போட்டுப்பா. அவளும் நான் பக்கத்தாத்து என்னடி இது கல்யாணம் ஆகிறதுமா நகை இல்லாமல் இருக்குன்னு கைட்டி அவளே கொடுப்பா பாவம். இதெல்லாம் ஒரு லோகத்துல நாம் சின்ன வயசுல பார்த்துட்டா. அப்படியாவது அம்மா எங்கேயாவது பக்கத்தாத்துல எங்கேயாவது வாங்கி போட்டுட்டாவது போயிருக்கணும். சமாசனத்துக்கு போனா 12 ரூபாய் வச்சு சேவிச்ச பக்கத்துல வெளியோட நாராயணாச்சார் இருக்க, வம்சத்துல பெரியவரா இருக்க, அவரை ஆச்சாரிய சம்பாவனை பண்ண கொடுத்துட்டு சேவிக்கலான்னு அவர்கிட்ட சாம்பாரை தட்டை கொடுத்து சொன்னா, சேவிச்சா கீழே மேலே அம்மாவை பார்த்துட்டு முக்குரைங்க அந்த வெளியோட நாராயண 12 ரூபாய் எடுத்து போடுவோம் அவர்கிட்ட. டேய் அந்த 12 ரூபாய் நீ வாங்கிக்காத, இன்னும் ஏதாவது கொஞ்சம் பணம் போடுவோம், அதுக்கு எத்தியாவது காதுல மூக்கில் என்னன்னா கணிசமா தெரிகிற மாதிரி வாங்கி போடுற எங்க அப்பாவை பார்த்து. அதுனா கல்யாணம் ஆன புதுசுல கூட ஒண்ணும் இல்லாத இருக்கு, கைக்கான ஒண்ணும் கணிசமாவே இல்லையா, அதுக்கு ஒன்றும் போட்டுருக்க மாதிரியே தெரியலையே அது. அதனால குடும்பம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லாத, இதான் கொஞ்சம் கணிசமா இந்த 12 ரூபாய் அது இல்லை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிட்டு இனிமேட்டு வாங்கிக்கலாம், என்ன சொன்னாலும் என்கிட்ட கொடுத்துட்டேன், இனிமேட்டு அது என் பணம் நான் கொடுத்தா நீ வாங்கிதான் ஆகணும்ட்டு வெளியோட நாராயணாச்சார அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருந்தேன் அந்த 12 ரூபாய அப்படின்னு முக்குரைக்கிட்டு. எது சொன்னா, ஏன்டா அம்மாவை பார்த்து ஏன் நீதான் பக்கத்தாத்துல நடத்தாத்துல அவங்க வாங்கி போட்டு வரமாட்டா, ஒரு மரத்துக்கு வரைய இப்படி வந்திருக்கிய, எங்கேயாவது போனா அந்த மாதிரி வாங்கியாவது போட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது சுமங்கலி அப்படின்னு. அப்புறம் உட்காந்து உனக்கு மற்ற அப்புறம் உன் ஆம்பியா கடுவா பேசுவான், முன்கோபம் வரும் அவனுக்கு, மனசுல பட்டதை பேசுவான், வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு, இதெல்லாம் நினச்சிக்காத, டைம் இருக்கு, அப்பாவோட குடும்ப சூழ்நிலாம் தெரியும், கூட பிறந்தவா காப்பாற்றணும் அதெல்லாம் எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அப்புறம் தான் அவனுக்கு மந்திரோபதேசம். ஆனாலும் நல்லவனுக்கு பார்க்கப்பட்டிருக்கே அப்படின்னு மனசுல வச்சுன்னு வாழ் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, நீயாவது வாங்கி போட்டு வர மாட்டியா எங்கேயாவது மனசுக்கு வரும்போது, இப்படி வந்திருக்கிய அப்படின்னு அம்மா சொல்லுவோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னும் மலர் பிணையர் என்ற இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சு கூடக்கூடிய பூமி பிராட்டி முதலியவர்கள் அவர்கள் பூமி பிராட்டியுடைய பூந்தல் என்பது மேகங்கள். அந்த மேகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும்
மற்ற இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாராகணங்களும் அதுல வைக்கப்பட்ட ராக்கடி சுத்தி அது மாதிரியான ஆபரணங்கள் வாணி எங்கு தாரகமி என்னும் மலப்பிணையலைந்த ஏய்ந்த கதம்ப மாலையை அணிந்த என்ற அர்த்தம். கதம்ப மாலை போல இருக்கு. மழை கூந்தல், மழை என்ற சொல்லுக்கு மேகம் என்று அர்த்தம். மழை கூந்தல் தென் அணுயர் பொறுப்பும் இப்படிப்பட்டவள் பிராட்டி காலை பிடிச்சு விட்டுருக்கா எம்பெருமான். இப்படிப்பட்ட ஆதிசேஷன் தான் பகவான இருந்துச்சான். அவனுடைய திருவடியை பிடிச்சு விட்டுருக்கா நிலமங்கை. அந்த நிலமங்கையுடைய கூந்தல் மேகம். அதுல இருக்கக்கூடிய விண்மீன்கள் 27 நட்சத்திரங்களும் மற்ற தாரகைகளும் அதுல இருக்கப்பட்ட ராக்கடி சுத்தி முதலியவைகள். அவள் எப்படி இருக்கிறார்கள்? பூமி பிராட்டிக்கு ஸ்தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஸ்ரீ திருமணத்துல சொன்ன மாதிரியாக தென் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும். தெய்வ வடமலை, வடமலை பேரு நாம திருமலைன்னு பேரு. திருமலை சேஷாத்ரின்னு நாம பேர் வச்சுப்போம். மொத்த வர்ணத்துவா திருமலை, சேஷாத்ரி, சப்தகிரி, வேங்கடகிரி, அது மாதிரியாக ஏழுமலை. ஏழுமலைங்கிற பேரு ரொம்ப கிராமங்கள்ல நிறைய இருக்கும். ஏழுமலைங்கிற பேர். அதனால அந்த தெய்வ வடமலை, அதாவது என்னைக்கும் பகவத் சாநித்தியம் இருக்கக்கூடிய திருப்பதி மலை. இது ரெண்டு தான் பகவானுக்கு. இமயமலையை விட மேருமலையை விட இது ரெண்டு தான் உயர்ந்தது. பிராட்டிக்கு பெருமை, பூமி பிராட்டிக்கு பெருமை. திருமாலிருந்தோர மலையும் திருவேங்கட மலையும் அவள் மேல இருக்கு. அது ஒரு பெண்ணுக்கு அழக கூட்டக்கூடிய கவி சமயத்தால் சாய்கிற தனகேசவதி நாரி, நிறைய கூந்தல், ஸ்தனம், இது ரெண்டும் பெண்ணுக்கு அழகு கூட்டுற மாதிரியாக இந்த நிலமங்கைக்கு அழகு கூட்டக்கூடியது எம்பெருமான் நித்திய வாசம் பண்ணும்படியாக இருக்கக்கூடிய திருமாலிருந்தோரையும் திருவேங்கடமலையும். என்னும் இவையே தென்னன் உயர் பொறுப்பும். தென்னன் என்று பாண்டியனுக்கு பேரு. பாண்டிய அரசர்களுக்கு தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிரும் ஜோலையே என்று பெரியாழ்வார் சாத்திருக்க. அப்படி உயர்ந்த பாண்டிய மன்னர்களுடைய மலை தென்னன் உயர் பொறுப்பும். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மலையும் திருமாலிருஞ்சோழ வடமலையும் தெய்வ வடமலையும் தெய்வ சாநித்தியத்தை நித்தமாக பெற்றிருக்கக்கூடிய திருவேங்கடமலையும் இவையே முளையா வடிவமைந்த அன்னநடைய அணங்கே. அன்னநடையை பெற்றிருக்கக்கூடிய அணங்கு என்ற தமிழ் சொல்லுக்கு தெய்வ மகள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அவள் அடிவினையை தன்னுடைய அங்கைகளால் தான் தடவத்தால் கிடந்து, அப்படிப்பட்டவள் பகவானுடைய அடியினைகளை தன்னுடைய அங்கைகளால் அழகிய கைகளால் தான் தடவ தான் கிடந்து பகவான் கிடந்து. அங்க லக்ஷ்மி பூமியோ கர சரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்து வேளாதீத ஸ்ருதி பரிமளம் வேததாம் மௌலிசேவ்யம் பிராதத்பூதம் கனகதரிதா சைகதே ஹம்சஜுட்டே. லக்ஷ்மி பூமியோ கர சரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்து பாதாம்போஜம் பிரதிபலதிமே பாவனாதீபிகாயாம். சுவாமி தேசிகன் ரங்கனை சேவிக்கிற உலகத்துல இந்த பகவத்யான சோபானத்துக்கு சதுசமான ஒரு நூலே கிடையாது. ஒரு கவிந்த பாதுகா கலசம் 1008 எண்ணத்துக்கு எழுதுறது. இந்த பகவத்யான சோபானம் குட்டி காவியம். அதனுடைய ஒரு சொல் அதாவது சொல் பொருள் அவ்வளவு வேளாதீத ஸ்ருதி பரிமளம். பகவானுடைய ரங்கனுடைய திருவடி வேளாதீத ஸ்ருதி பரிமளம். அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட வாசனை உடையது. என்ன வாசனை உடையதுன்னா ஸ்ருதி பரிமளம், வேதத்தினுடைய வாசனை உடையது. அல்லது வேலை இருக்கிற ஸ்ருதி, வடமொழி ஸ்ருதி. ஸ்திரீகள் அபியாசம் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற ஸ்ருதி இல்லை. வேதாதீத ஸ்ருதி அப்படின்னா இப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத ஸ்ருதி. கட்டுப்பாடு இல்லாத ஸ்ருதி அப்படின்னா கட்டுப்பாடு இருக்கிற ஸ்ருதி ஒண்ணு இருக்குன்னு. கட்டுப்பாடு இருக்கிற ஸ்ருதி வடமொழி மறை, கட்டுப்பாடு இல்லாத ஸ்ருதி தென்மறை. இதனுடைய மனத்தை பெற்றது இந்த தாமரை, ரங்கனுடைய திருவடி தாமரை. அப்படின்னா எல்லா ஆழ்வார்களாலையும் பாடப்பட்ட பெருமாள். அதனால வேளாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலி சேவியம். இந்த ரங்கனாவுடைய
திருவடி தாமரைகள் எப்படி இருக்குன்னா பிரம்மாக்களுடைய, ஏன்னா ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, அத்தனை பிரம்மாவுடைய தலையில் இருக்கக்கூடியது இந்த ரங்கனுடைய திருவடி. ராஜுபூதம் கனகதரிதா சைகதே. ஆனா இங்க என்ன ஒண்ணு அப்படின்னா, தாமரை புஷ்பம் ஜலத்துல இருக்கும், ரங்கனுடைய திருவடி தாமரை என்பது மணல் திட்டுல, அதாவது உபய காவேரி மத்தியத்துல மணல் திட்டுல இருக்கிற தாமரை. ஜலத்துல இருக்கிற தாமரை இல்ல, காவேரியில இருக்கிற தாமரை இல்ல, காவேரி மணல் திட்டுல இருக்கிற தாமரை. சைகதே ஹம்சஜுஷே, அன்னங்கள் கூடியிருக்கிறது. அற்ற பற்ற சுற்றி வாழக்கூடிய ஸ்ரீரங்கத்துல அத்தனை சன்னியாசிகள் வாழ்ந்திருக்கா பிராச்சீன காலத்துல. அற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீரங்கமே, எங்க பார்த்தாலும் ஊரை விட்டு அந்த உபய காவேரி ஓரம் மொத்தம் ஆசிரமங்கள், அங்க இருக்கக்கூடிய பரமஹம்சர்கள் வாழ்முடியார். ஹம்சஜூட்டே லக்ஷ்மி பூமியோ கரசரசி லாலிதம் ரங்கபர்த்து. லக்ஷ்மி பூமி இவருடைய கை தாமரைகளாலே வருடப்பட்ட கால் தாமரைகளை உடையது. ரங்கனுடைய கால் திருவடி தாமரைகள் லக்ஷ்மி பூமி பிராட்டியினுடைய கை தாமரைகளாலே வருடப்படுது. லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜை லாலிதம் ரங்கபர்த்து பாதாம்போஜம். அந்த காலை நானும் பிடிக்கணும். அவ ரெண்டு பேருக்கு பர்த்தா இல்லை, எனக்கும் பர்த்தா. நீ லக்ஷ்மிக்கு மட்டும் பர்த்தா, பூமி பிராட்டிக்கு மட்டும் பர்த்தா இல்லை, தேசியனால எனக்கும் பர்த்தா. அப்ப எனக்கு ஷேர் இருக்கு, எங்கையாலையும் திருவடியை நான் சொல்லணும். பாதாம்போஜம் பிரதிபலதிமே. அந்த பாதாம்போஜம் மணல் திட்டுல, இது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னாடி சொல்லலாம். அந்த மணல் திட்டில் இருக்கக்கூடிய தாமரை என் மனதாகிய நீரோடையிலே பிரதிபலிக்கிறது. கரையில் இருக்கக்கூடிய மரமானது, ஒரு குளக்கரவோர மரம் இருந்தா அந்த மரத்தோட நிழலானது ஜலத்துல கூடும். இந்த ஸ்ரீரங்கம் என்கிற உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடிய மணல் திட்டுல இருக்கக்கூடிய ரங்கனாகிற திருவடி இருக்கிறதே, திருவடி தாமரை, அந்த தாமரையினுடைய பிரதிபலிப்பு தேசிகனான என்னுடைய மனவோடையிலே இருக்கிறது. இப்படிலாம் யாரால் எழுத முடியும்? பாதாம்போஜம் பிரதிபலதிமே பாவனா தீபிகாயம். தீபிகான்னு ஓடைக்கு பேரு. என்னுடைய எண்ணங்கள் என்கிற ஓடையிலே இந்த தாமரை புஷ்பங்கள் பிரதிபலிக்கின்றன. பிரதிபலதி அந்த வர்த்தமான நிர்தேசம் என்ன சொல்றதுன்னா, மனசை விட்டு அகல மாட்டேங்கிறது, பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சாய்க்கிறேன். ஏன்னா அந்த சூரியன் மேகம் இருக்கிறதுனால தான் பிரதிபலிப்பு இருக்காது, சூரியன் அஸ்தமிச்சா பிரதிபலிப்பு இருக்காது. 24 மணி நேரம் பிரதிபலிச்சு என் மனசுல அந்த ரங்கனுடைய திருவடி தாமரைகள் சொல்கிறேன். அப்படி அடியினையை தன்னுடைய அங்கைகளால் தான் தரவ தான் கிடந்து ஓர் உண்ணிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை. அவன் இருக்கக்கூடிய தூக்கம் இருக்க, நமக்கெல்லாம் தூக்கம் எப்படி வருதுன்னா தமோ குணத்தினால வருது. தமோ குணம் கொண்ட சாதம் சாட்டா தூக்கம் வருது, தயிரை சாட்டா தூக்கம் வரும், மோரை சாட்டா தூக்கம் வராது. ஏன்னா அந்தந்த ஆகாரத்துக்கு தகுந்த தமோ குணம் அதிகமான தூக்கம். அது மாதிரி சூரிய கிரணம் இருந்தா தூக்கம் வராது, சூரிய கிரணம் இல்லாட்டா தமசு அதிகமா இருக்கு, அப்போ தூக்கம் வருது. அது மாதிரியாக இவனுக்கு பகவானுடைய தூக்கம் அப்படிப்பட்டது இல்லை. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை, அவனுக்கு தூக்கமே கிடையாது. அதாவது யோசிக்கிறான், யோக நித்திரை என்று பெயர். அப்படிப்பட்ட உண்ணிய யோகத்து உறக்கம் தலை கொண்ட பின்னை தன் நாபி வலயத்து பேரொழிய அந்நிய தாமரை மாமலர் பூத்து. இப்படி இருக்கிற எம்பெருமானுடைய திருநாபியிலிருந்து ஒரு தாமரப்பூ, அது பேரொழிசேர் மன்னிய தாமரை, அதிலே மாமலர் பூத்து அம்மலர் மேல், அதன் மேலே முன்னம் திசைமுகனை தான் படைக்க. திசைமுகன் எல்லா திக்களையும் முகத்தை கொண்ட பிரம்மாவை தான் படைக்க, தான் சிருஷ்டிக்க. சுதிய யோ பிரம்மானம் விததாதி பூப்பம். எவன் பிரம்மாவை முதலிலே படைத்து, ஆக்சுவலா ஸ்வேதாஸ்வரதர் உபனிஷத்துல சரணாகதியை சொல்லக்கூடிய மந்திரம் அது. முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. மோட்சத்துல ஆசை உடைய நான் உபாயமாக பற்றுகிறேன். யாரு அப்படின்னா, எவன் முதலிலே பிரம்மாவை படைத்து அவனுக்கு வேதங்களை கொடுத்தானோ அவனிடத்திலே மோட்சம் அடைய வேண்டும் என்கிற ஆவல் கொண்ட நான் அவனை உபாயமாக பற்றுகிறேன்.
பக்தியோகம் பண்ணுவதற்கு யோக்கியதை இல்லாத நான் உபாயமாகப்பட்டது என்று ஸ்வேதாஸ்வர கருவத்தில் இருக்கு. அது பிரபத்தி வேதத்துல சொல்லப்பட்டதுன்றதுக்கு முக்கிய பிரமாணம். அப்படி அம்மலர் மேல் முன்னும் திசைமுகனை தான் படைக்க மற்றவனும் படைக்கப்பட்ட அவனும் மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான்மறைகள் முன்னம் படைத்தனன் நான்மறைகள் அவனும் 4 மறைகளை படைத்தான். இங்க படைத்தான் என்கிற சப்தம் வேதம் படைக்கப்படாது, நித்தியமானது, நிர்தோஷமானது, அபூர்வயம், ஒருவரால் பகவானாலேயும் இயற்றப்படாது, யாராலேயும் படைக்கப்படாத வேதத்தை அவன் படைத்தான் அப்படின்னு சொன்னா அவனும் இப்படி நாபியிலே படைக்கப்பட்ட நான்முகனும் முன்னம் நான்மறைகள் படைத்தனன் நான்மறைகளை படைத்தான் சொன்னால் இது என்ன? இப்படி ஆழ்வார் சாஸ்திரத்துக்கு முரண்பட்டு சொல்ற வேதம் எழுதப்படாதது, எழுதா கேள்வியினே வேதத்துக்கு அதை பத்தி வியாசர்லாம் சொல்லிருக்கா, சாஸ்திரங்கள்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கு. பகவான் ஒருத்தன் கேள்வி கேட்டான், நாம எழுதாட்டா என்ன பெருமாள் எழுதினா வச்சுக்கலாமேனா? பெருமாள் எழுதினதாகவும் வேதம் சொல்லல, பெருமாள் பிரவர்த்தனம் மட்டும் பண்றான், பூர்வ யுகங்கள் இருந்த மாதிரி அப்படியே வெளியிடுறான். விஷயத்வா ஊர்ஜேத்வான்றது என்ன கோர்வையில் இருக்கோ அதே கோர்வையில தான் முன் யுகத்துல இருந்தா அப்படியே வெளியிடுறான் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிரம்மா படைச்சேர் வேதத்தைன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கூடாது. இந்த படைத்தல் என்கிற சொல்லுக்கு தமிழ் சொல்லுக்கு பெறுதல் என்கிற அர்த்தம் உண்டு. நாம லோகத்துல படைத்தான் கிரியேட்டர் அப்படின்ற அர்த்தத்துல நாமும் பிரசித்த அர்த்தம் அப்படி இருக்கு. படைத்தல் என்கிற சொல்லுக்கு பெற்றிருத்தல் என்கிற அர்த்தம் உண்டு. படைத்தான் அவன், பானையை படைத்தான் அவன், ஏதோ ஒன்றை படைத்தான், இது அவனுடைய ப்ராடக்ட், ஹீ ப்ரொடியூஸ்ட் இட் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே அவன் படைத்தான். அவன் பாடல் படைத்தான், அவன் பாடலை எழுதினான் அப்படின்னு சொல்றோம். அது லோகத்துல தெரிஞ்ச அர்த்தம். படைத்தல் என்கிற வினைக்கு பெற்றிருத்தல் என்கிற வினை உண்டு. 4வது புத்தகத்துல பார்க்கலாம் பல இடங்கள்ல. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் பல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அப்படின்னா அவன் பால் வச்சா ரொம்ப முடியாக குடத்தை வச்சு எடுத்துட்டே இருக்கலாம் முடியாக இருக்கக்கூடிய கொட்டா மொத்தம் ஆயிரக்கணக்கான பசுக்களை சிருஷ்டித்தான் அர்த்தம் இல்லை, பெற்றிருக்கிறான் அர்த்தம். ஆண்டாள் படைத்தல் என்கிற சொல்ல பெற்றிருத்தல் என்கிற அர்த்தத்துல ஆண்டாள் பயன்படுத்தியிருக்கான். அது மாதிரி அருளிச்செயல கலியனும் பயன்படுத்துகிறார். 10 நீன் முடியும் அவற்றிரட்டி பாழித்தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்பால் வைத்து கேட்டார். 10 தலை 20 கை எனக்கு வரணும்னா நம்மால முடியுமா? ஒருத்தன் தபசு பண்ணி அது அல்ப விஷயம், மோட்சத்தை கேட்டுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம் இருக்கட்டும். ஒருத்தன் யுத்த காலத்துல 10 தலையோட நான் நினைச்சுட்டேன்னா 10 தலையும் 20 கையும் எனக்கு வரணும், நான் சண்டை போடணும்னு ஒருத்தன் அதை பெற்றான்னு சொன்னால் அவன் எவ்வளோ அதுக்கு முயற்சி பண்ணி பெற்றுக்கணும். அப்படிப்பட்டவன் கடைசியில ஒரு மாற்றான் மனைவி கிட்ட ஆசை வச்சு அழிஞ்சு போனான்னு ஆழ்வார் சாய்க்கிறார். 10 நீன் முடியும் அவற்றிரட்டி பாழித்தோளும் படைத்தவன் செல்வம் சித்தம் மங்கையர்பால் வைத்து கேட்டான். அந்த ஆசையை மொத்தத்தையும் திருப்பி மண்டோதரி மேல வச்சு, அதை சீத்தை மேல வச்ச ஆசையை மொத்தத்தையும் மண்டோதரி மேல வச்சிருக்கான். அதை விட்டுட்டு இவ்வளவு கெட்டிக்காரனா இருந்து காமரூபியா இருக்கக்கூடிய வரத்தை பெற்றவன் ஒரு பெண்ணிடத்துல ஆசை வச்சு அழிஞ்சு போனான் என்று ஆழ்வார் சாய்கிறார். அப்போ 10 நீன் முடியும் 20 தோள்களையும் படைத்தவன் அப்படின்னா உருவாக்கினவன் அர்த்தம் இல்லை, பெற்றிருப்பவன் என்று அர்த்தம். அப்போ ஏற்ற களங்களுக்கு குங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்களை படைத்தவன் அல்ல நந்தகோபன், பெற்றிருப்பவன். 10 நீன்முடியையும் 20 தோளையும் படைத்தவன் அல்ல ராவணன், பெற்றிருப்பவன் என்று அர்த்தம். அப்ப இந்த இடத்துல படைத்தனன் என்ற சொல்லுக்கு பெற்றவன் என்று அர்த்தம். அப்போ லோகத்துல நாமெல்லாம் யாரோ ஒரு சுவாமி கிட்ட சந்த சொல்லி நாம வேதத்தை பெறுவோம். பகவானுக்கே பிரதம சிஷ்யனாக இருந்து வேதத்தை பகவானிடத்திலிருந்து பெற்றவன், முன்னம் படைத்தனன், முன்னம் பெற்றனன். 4 மறைகள் முன்னம் படைத்தனன், 4 மறைகளை முன்பு சிருஷ்டித்தான் என்று அர்த்தம் இல்லை, பெற்றான், பகவானிடத்திலிருந்தே பெற்றான் என்று அர்த்தம். மீதி விஷயங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ திருமதி பாதுகா சேவை
श्रीमन् जडगोपश्री नारायणेन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीमन् जडगोपश्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः।